محمد رسول الله. لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم. يا معاشر المسلمين رحمكم الله. رواه البخاري. أبي هريرة رضي الله تعالى عنه أنه قال عليه وسلم: إذا قلت لصاحبك اليوم الجمعة أنصت الإمام يقتل فقد رحمكم الله. يغفر لنا ولكم ولجميع المسلمين والمؤمنين أجمعين. اغفروا إنه هو الغفور الرحيم. புனித ஜும்மாவுக்கு சுமம் தந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்னான மொழியை அபூ ஹுரைரா, யாராகின் ஒருவன் தன் சகோதரனை பார்த்து வாய் மூடி என்று சொன்னாலும் கூட ஆகையால் இமாம் ஓதும் குத்துபாவை வாய் மூடிய வினை பொறுத்து நல்லருள் பாதிப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். الله وبركاته. اللهم صل وسلم على رسول الله عدد ما في من لا صلاة دائمة بدوام ملك الله. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول. أشهد أن محمدا على الصلاة على الصلاة حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. الحمد لله الذي خلق السماوات والأرض وما بينهما بالحق، والصلاة والسلام على سيدنا محمد الذي بشرنا بمن رآه فقد رأى الحق، وعلى آله وصحابه وأتباعه وأهل بيته من أهل الصفاء والحق. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. صدق الله مولانا العلي العظيم.
وقال نبينا محمد صلى الله عليه وسلم إنما بعثت لأتمم مكارم الأخلاق صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் ஆகிய ஏகன் அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் நமது உயிரிலும் மேலான ரஹமத்துல்லில் ஆலமீனான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களின் பரிசுத்த அஹ்லுல் பைத்துகள், சத்திய சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், இமாம்கள் அனைவர்கள் மீதிலும், இந்த உலகம் இஸ்லாத்தினுடைய உயிரோட்டமான சிந்தனைகளில் விட்டு விடுபட்ட பொழுது இந்த தீனை உயிர்ப்பிக்க வந்த மேனிலை கண்ட ஞானி கௌசுனா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் பேரிலும், ஏனைய குதுபுமார்கள், அபதால்கள், ஔதாதுகள், ஒரஃபாக்கள், நுஜபாக்கள், நுகபாக்கள், அன்வார்கள், அத்துணை நல்லடியார்கள் மீதிலும் அல்லாஹுவின் சாந்தியும் கருணையும் என்றும் நிலவட்டும் என்று பிரார்த்தித்தவனாக புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கின்ற அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எங்களுக்கு ஏவியிருக்கின்றவைகளை எடுத்தும் விலக்கல்களை தவிர்ந்தும் நடக்க முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்து செய்கின்றேன், நல்லுபதேசம் பெறுகின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சங்கையான ரபியுல் அவ்வல் மாதத்திலே நாம் அனைவரும் இருக்கிறோம். இந்த உலகத்தில் தோன்றிய அத்தனை ரசூல்மார்களும் நபிமார்களும், அல்லாஹ்வினால் இறக்கப்பட்ட அத்தனை வேதங்களும் சுஹூஃபுகளும், எந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த வையகத்திலே ரஹமத்துல்லில் ஆலமீனாக அவதரிப்பார்கள் என்று எங்களுக்கு முன்னறிவித்தல் செய்திருக்கிறதோ, அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த மாதத்திலே நாம் அனைவரும் இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆலமுல் அர்வாஹ் என்கின்ற உயிர் உலகிலே நபிமார்களுடைய ரூஹுகையெல்லாம் ஒன்று சேர்த்து, எந்த ரசூலை நீங்கள் ஈமான் கொண்டு உதவி செய்வீர்கள் என்று உறுதிமானம் அறுதிமானம் செய்தானோ, சட உலகத்தில் மனிதன் படைக்கப்படுவதற்கு முன்னாலேயே எந்த நாயகத்தினுடைய வருகையை அல்லாஹ் ஒரு மகாநாடாக ஆலமுல் அர்வாஹ் உயிர்களின் உலகத்திலே நடாத்தி நபிமார்களிடத்திலே உடன்படிக்கை செய்தானோ, அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்திலே பிறந்த மாதம். சொர்க்கத்தை படைத்து சொர்க்கத்திலே நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜடத்தை கொடுப்பதற்கு முன்னாலேயே சொர்க்கத்தின் வாசலிலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற தன்னுடைய திருநாமத்தோடு எந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னருடைய பெயரை முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அல்லாஹ் பொறித்தானோ, அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த சங்கையான ரபியுல் அவ்வல் மாதத்திலே நாம் இருக்கிறோம். இவ்வாறு சொல்லுவதற்கு எத்தனையோ அம்சங்களை சொல்லிக் கொண்டு செல்லலாம். ஆனால் ஈமான் உள்ளவர்களுக்கு, சிந்திப்பவர்களுக்கு
ஒரு வார்த்தை போதுமானது. அந்த வார்த்தை அவர்களை நேர்வழிப்படுத்தும். அந்த வார்த்தை அவர்களுடைய ஈமானை திடகாத்திரப்படுத்தும். அந்த வார்த்தை அவர்களின் இதயங்களை பரிசுத்த பக்குவப்படுத்தும். அப்படி இருக்க எண்ணற்ற ஆயத்துக்களை அல்லது வசனங்களை அல்லது சான்றுகளை சொல்ல வேண்டிய தேவையில்லை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்டவர்கள் யார் என்பதற்கு. உலகத்தில் பொதுவாக அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு என்பது வளமையான விஷயம். அது சஹாபாக்களுக்கு மத்தியிலும் இருந்திருக்கிறது, இமாம்களுக்கு மத்தியிலும் இருந்திருக்கிறது. ஆனால் யாருமே அந்த கருத்து வேறுபாடுகளை சண்டைகளாக மார்க்கத்தின் பெயரால் ஒழுக்கமற்ற சமுதாயமாக யாருமே உலகத்தில் அறிமுகப்படுத்தவில்லை. ஆனால் அவர்கள் பற்றியும் இறைநேசர்களை பற்றியும் குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்டிருக்கின்ற விடயங்களை எள்ளி நகையாடுகின்ற அல்லது தன்னுடைய மட்டான அறிவினால் அவர்களை அளக்கின்ற சமுதாயம் என்று தோன்றியதோ, அதற்கு பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் என்ற கேள்விக்கு எம்மை போன்றவர்கள் என்கின்ற ஒரு விளக்கத்தை புதிதாக இஸ்லாத்திலே கொடுக்கப்பட்டது. இந்த உலகத்தில் தோன்றிய நபிமார்களை நம்மை போன்றவர்கள் என்று யாரெல்லாம் வாதிட்டார்களோ அவர்களையெல்லாம் அல்லாஹ் கண்டித்தது மட்டுமல்ல, தண்டித்ததாகவும் குர்ஆனிலே சொல்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மட்டுமல்ல, அவர்களுக்கு முன்னிருந்த நபிமார்கள் ரசூல்மார்கள் விடயத்தில் இவர்கள் எங்களை போன்ற சாமானியமானவர்கள் என்று அந்த சமுதாய மக்கள் சொன்ன பொழுது அவர்களை கண்டித்திருக்கிறான் மட்டுமல்ல, தண்டித்தும் இருக்கிறான் அல்லாஹ். இதுதான் வரலாறு. ஆனால் இன்று நம்முடைய சமுதாயத்துக்கு மத்தியில் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி பிழையான சிந்தனைகள் விதைக்கப்படுகின்றன. அதில் ஒன்றுதான், ஜாஹிலியா காலத்திலே மற்றவர்களின் மண்டையோட்டிலே மது அருந்துகின்ற சமுதாயமாக அந்த சமுதாயம் இருந்த வேளையிலே அந்த காலத்தில் ஒரு சீர்திருத்தவாதி அவசியப்பட்டது. அதற்காக இறைவன் யாரை தேர்ந்தெடுப்பது என்று முடிவெடுத்த பொழுது அப்துல்லாஹ் ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இருவருக்கும் பிள்ளையாக பிறந்த, புதல்வராக பிறந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் என்று மௌட்டிக சிந்தனை இன்று வளர்க்கப்படுகிறது. யதார்த்தம் அப்படியல்ல. உலமாக்களிடத்திலே நீங்கள் கேளுங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயிர் உலகத்திலே இரண்டு விதமான உடன்படிக்கைகளை மனித ரூஹுகளோடு அல்லாஹ் செய்திருக்கிறான். இது எங்குமில்லை, குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதில் ஒன்று, அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களுடைய இறைவன் என்று நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று எல்லா ஆத்மாக்களிடத்திலும் அல்லாஹ் கேட்டிருக்கிறான். இது எப்பொழுது நடந்தது தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சொர்க்கத்திலே படைத்த பின்னர்தான் இந்த உடன்படிக்கை நடந்தது. தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். படைக்க முன்னாடி அல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைக்கிறான்.
அவர்களுடைய முதுகந்தண்டில் இருந்துதான் சகல ரூஹுகளையும் அல்லாஹ் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திடம் சொல்லி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய முதுகை தடவ சகல உயிர்களும் வெளியே வந்தன. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய முதுகை தடவுவதாக இருந்தால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட பின்னர் தான் இது நடந்தது என்பது தெளிவாகிறது அல்லவா? ஆனால் இந்த உலகத்தில் நாம் பிறக்கவில்லை. இது சொர்க்கத்திலே நடந்த ஒரு விடயம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய முதுகந்தண்டிலிருந்து அந்த சந்ததியை அல்லாஹ் வெளிக்கொண்டு வந்தான். உலகம் அழிகின்ற பொழுது இறுதியாய் இந்த உலகத்திலே பிறக்கவிருக்கிற மனிதன் உட்பட சகல ஆத்மாக்களும் உயிர்களும் அங்கே வெளியே கொண்டு வரப்பட்டன. அவர்களை நோக்கித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்டான், அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்களுடைய ரப் இல்லையா என்று கேட்டான். காலு பலா, எல்லா உயிர்களும் ஆம் நீதான் எங்களுடைய ரப்பு என்று பதிலளித்தன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், அப்படி என்றால் நீங்கள் எனக்கு சுஜூது செய்யுங்கள் பார்க்கலாம் என்று சொன்னான். அப்பொழுது அல்லாஹ் சொன்ன உடனே ஒரு சாரார் சுஜூது செய்தார்கள். அவர்கள் இந்த உலகத்திலே பிறக்கின்ற பொழுதும் முஸ்லிமாகவே பிறந்து மறைகின்ற பொழுதும் முஸ்லிமாகவே மரணிப்பார்கள். இன்னும் ஒரு சாரார் தாமதித்து முன்னே சுஜூது செய்தவர்களை கண்ட பிறகு சுஜூது செய்தார்கள். அவர்கள் யார் தெரியுமா? இந்த உலகத்திலே பிறக்கின்ற பொழுது முஸ்லிம் அல்லாதவர்களாக பிறப்பார்கள், ஆனால் இறுதியாக இஸ்லாத்தை ஏற்றுத்தான் மரணிப்பார்கள். இன்று மாற்று மத சகோதரர்களை இஸ்லாத்தில் தழுவுகின்ற விதத்தை நாம் பார்க்கிறோம். மூன்றாவது சாரார் இறைவன் சுஜூது செய்ய சொன்னவுடன் சுஜூது செய்யவில்லை, ஆனால் சுஜூது செய்ய கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்டார்கள். இந்த சாரார் இந்த உலகத்திலே பிறக்கின்ற பொழுது முஸ்லிமாக பிறந்து ஈமானை இழந்து மரணிப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. நான்காவது கடைசி சாரார் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்யவும் இல்லை, அதற்காக கவலைப்படவும் இல்லை. அவர்கள் இந்த உலகத்திலே பிறக்கின்ற பொழுதும் ஈமான் இஸ்லாம் அற்று பிறப்பார்கள், மறைகின்ற பொழுதும் அப்படியே மரணிப்பார்கள். அவர்களுக்கு ஈமான் இஸ்லாம் இருக்காது. இது நீண்ட விடயம், இதை பற்றி விரிவாக பேச வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடத்தில் அந்த உடன்படிக்கையை, சொர்க்கத்தின் பலகையிலே அந்த உடன்படிக்கையை பொறித்தான். சொர்க்கத்தில் இருந்த ஒரு கல்லை அழைத்து உன் வாயை திறவென்று சொன்னான். அந்த கல் இரண்டாக பிளந்தது. அந்த நாமத்தை, அந்த உடன்படிக்கையை அந்த கல்லுக்குள்ளே அல்லாஹ் வைத்து மூடு என்றான். அது மூடிவிட்டது. அந்த கல்லைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தில் இருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இறக்கி வைத்தான். அதுதான் கஅபாவிலே பொறிக்கப்பட்டிருக்கின்ற ஹஜருல் அஸ்வத் என்கின்ற கல். இது உங்களுக்கு தெரிந்த விடயங்கள் பல இருக்கலாம், சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம், அல்லது சில விடயங்கள் தெரியாத புதிதாக இருக்கலாம். இதில் நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல நினைப்பது எது என்றால், இந்த நிகழ்வு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்த பிறகு ஏற்பட்ட விடயம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனிலே ஒரு ஆயத்தை சொல்லுகிறான், நினைவூட்டுகிறான். வஇத், உலமாக்களிடத்திலே கேளுங்கள், குர்ஆனிலே வஇத் என்கிற வார்த்தை வந்தால் உذ்குர் யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸலவாத் சொல்லுங்க. முனாஃபிக்குகளா நீங்க? சத்தமா ஸலவாத் சொல்லணும். சப்தம் போட்டு ஸலவாத் சொல்றவனுக்கு நயவஞ்சகத்தனம் இருக்காது என்று ஹதீஸ் இருக்கிறது. சத்தமாக சொல்ல வேண்டும் ஸலவாத். குர்ஆனிலே வஇத் என்று எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ அங்கே தஃசீருடைய உலமாக்கள் கொடுக்கிற பொருள் என்ன தெரியுமா? உذ்குர் யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகமே யா ரசூலல்லாஹ் நினைச்சு பாருங்க, நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு
சொல்வதனுடைய தாற்பயம் என்ன தெரியுமா? அந்த சம்பவம் நடந்த இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று அர்த்தம். ஞாபகம் செஞ்சு பாருங்க, நாம கோல்ஃபீஸ்ல சந்திச்சோம் இல்லையா? கோல்ஃபீஸ்ல சந்திச்சோம், ஞாபகப்படுத்தி பாருங்க என்று ஒருவர் சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? அந்த நிகழ்வு நடக்கின்ற பொழுது இவர் இருந்திருக்கிறார் என்று அர்த்தம். அப்படி என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஇத், நாயகமே யா ரசூலல்லாஹ், நீங்கள் நினைத்து பாருங்கள் ஒரு சம்பவத்தை என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். எந்த சம்பவத்தை தெரியுமா? அகதல்லாஹு மீசாக்கன் நபியீன் லமா ஆதைதுக்கும் மின் கிதாபின் வ ஹிக்மா ثم جاءكم رسول مصدق لما معكم لتؤمنن به ولتنصرنه. நாயகமே யா ரசூலல்லாஹ், 1,24,000 நபிமார்கள் என்று அறிஞர்களால் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. நபிமார்கள் 1,24,000 பேர்களையும் உயிர் உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவரையும் ஒன்று திரட்டி ஒரு உடன்படிக்கை செய்தான். வஇத் அகதல்லாஹு மீசாக்கன் நபியீன், நபிமார்கள் அனைவரிடத்திலும் அல்லாஹு தஆலா ஒரு உடன்படிக்கை செய்தான். உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு தருவேன், அதற்கு பின்னாலே ஒரு ரசூல் வருவார்கள், அவர்களுக்கு நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக, அவர்களை நம்பியவர்களாக, அவர்களுக்கு உதவி புரிபவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா கட்டளையிட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஈமான் கொள்ளாத எவருமே நபியே இல்லை. குர்ஆன் எப்படி பெரிய பாக்கியம்! ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஈமான் கொள்ளாத எவரும் நபி கிடையாது. ஈமான் கொள்ளுவதாக இருந்தால் தான் அவர்கள் நபி. வல தன்சுருன்னா, அவர்களுக்கு உதவி செய்கின்றவர்களாகவும் அந்த நபிமார்கள் இருக்க வேண்டும், இருந்தால் தான் நபி. இது நாம வச்ச கண்டிஷன் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே இதை தெளிவாக சொல்லுகிறான். இப்படி ஆலமுல் அர்வாஹிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவருடைய புகழை, நபிமார்களை ஒன்று திரட்டி அவர்களுக்கு மத்தியிலே உறுதிமானம் அறுதிமானம் செய்தானே, அப்படிப்பட்ட கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களைப் போல என்னைப் போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை சாமானிய மனிதர் என்று விமர்சிக்கின்ற நபர்களை போன்று சாதாரணமானவர்களா? நமக்காக அல்லாஹ் ஏதாவது கூட்டம் கூட்டி இருக்கிறானா? உடன்படிக்கை செய்திருக்கிறானா? இல்லை. அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா 40 வயதில் தானாம் நபி பட்டத்தை தீர்மானித்தானாம். அதுக்கு முன்னாடி அவர்கள் வழிகாட்டிலே இருந்தார்களாம் என்று நஊது பில்லாஹி மின்ஹா நாக்கூசாமல் சொல்கிறார்கள். ஆலமுல் அர்வாஹில் வைத்து ஒன்று கூட்டிய கூட்டத்தில் கூட்டப்பட்டவர்கள் யார் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான் தெரியுமா? வைத் அகதல்லாஹு மீசாக்கன் நபியீன, அந்த ஒன்று கூடலுக்கு கூட்டப்படுகிற பொழுதே அவர்கள் அத்தனை பேர்களும் நபிமார்களாகவே அங்கே ஒன்று கூட்டப்பட்டார்கள். சும்மா பொதுவுல கூப்பிடுறா நானும் நீங்களும் இருந்திருப்போம் அல்லவா? அல்லாஹு தஆலா அப்படி குர்ஆனிலே சொல்லவில்லை. ஆலமுல் அர்வாஹ் ஜட உலகத்துக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாமே வருவதற்கு முன்னால் இந்த உலகத்துக்கு
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறக்கப்படுவதற்கு முன்னாலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களை அழைத்து அந்த கூட்டத்தை நடத்தியதாக குர்ஆனிலே சொல்கிறான். ஆனா இன்றைக்குள்ள சில மக்கள் இல்லை இல்லை, அது 40 வயதில் தான் நபிகளாருக்கு நபி பட்டம் கொடுக்கப்பட்டது என்று சொல்கிறார்கள். நஊது பில்லாஹி மின்ஹா. இது எவ்வளவு பிழையான சிந்தனை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நான் அறிஞர்களின் கருத்தை சொல்லவில்லை, குர்ஆனை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே சொன்னார்கள் அல்லவா, குந்து நூரன், இன்னொரு ஹதீஸிலே குந்து நபியன். அல்லாஹ்வுடைய சந்நிதியில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்படுவதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே நான் நபியாக இருந்தேன். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். குந்து நூரன் பைன யதையில்லாஹி தஆலா قبل خلق ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பி1000 ஆம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உடல் வடிவமைக்கப்படுவதற்கு ஒன்றல்ல இரண்டல்ல 2000 வருடங்களுக்கு முன்னர் அல்லாஹ்வுடைய சந்நிதியிலே நான் ஒளியாக இருந்தேன் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மற்றொரு ஹதீஸிலே நபியாக இருந்தேன் என்று சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா 2 பேருடைய பிள்ளையாக மட்டும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லவில்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஹாஸா மின் வுல்திக் அப்அஸுஹு ஆখিরাজ ஸமானி வலௌலாஹு மா خلقتك. ஆதம் அலைஹிஸ்ஸலாமே, ஹாஸா மின் வுல்திக், நீங்கள் யாரை பற்றி என்னோடு இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் வுல்திக், உங்கள் பிச்சலத்திலே குழந்தையாய் பிள்ளையாய் பிறக்கவிருக்கின்ற ஒருவர். அபஅஸுஹு ஆখিরাজ ஸமானி, கடைசி காலத்துக்கு அவர்களை நான் ரசூலாக நபியாக அனுப்பவிருக்கிறேன். லௌலாஹு மா خلقتك, அவர்கள் இல்லை என்றால் உங்களை கூட நான் படைத்திருக்க மாட்டேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான் ஹதீஸுல் குத்ஸியிலே. அவர்கள் இல்லை என்றால் உங்களையே படைத்திருக்க மாட்டேன். அப்படி என்றால் முந்திய படைப்பு யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குந்து நூரன் பைன யதையில்லாஹி தஆலா قبل خلق ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பி1000 ஆம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைப்பதற்கு 2000 வருடங்களுக்கு முன்னாலேயே நான் அல்லாஹ்வுடைய சந்நிதியில் ஒளியாக வெளியாகி இருந்தேன். மலாயிக்கத்துமார்கள் என்னுடைய தஸ்பீகை கொண்டுதான் அல்லாஹ்வை துதி செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சொல்லுங்கள், நீங்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைப்பதற்கு முன்னால் நீங்களோ நானோ 2000 வருஷம் வேணாம், ஒரு 2 நாளைக்கு முன்னாடியாவது அல்லாஹ்வுடைய சந்நிதியில தஸ்பீஹ் செஞ்சு ஆக்கலாம் நாம இல்ல. இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர்கள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களை ஏன் புகழ வேண்டும் என்று கேட்கிறார்கள். இதைவிட புகழ்வதற்கு வேறு என்ன தகுதி வேண்டும்? இதைவிட வேறு என்ன தகுதி வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான் அந்த நாயகத்தை பற்றி, வஅலமு, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ், உங்களுக்கு மத்தியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருக்கிறார்கள் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இந்த ஆயத்தை சஹாபாக்களுக்கு சொல்லப்பட்ட விஷயமாக மட்டும் நாம் ஒரு யோசிக்க முடியும். அன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் இருந்தார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொன்னான், வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ், அறிந்து கொள்ளுங்கள் உங்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருக்கிறார்கள் என்று
அல்லாஹ் கூறினான் என்று மட்டும் நாம் புரிந்து கடந்து போக முடியும். ஆனால் யாருக்குமே கொடுக்காத ஒரு கண்ணியத்தை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லி இருக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லிக்கொண்டே இருங்கள். சில ஆட்கள் கேட்பாங்க, சொல்லிக்கொண்டே இருங்கள் என்று அல்லாஹ் சொன்னானா? சொல்லுங்கன்னு சொல்லிக்கிறான். சொல்லிக்கொண்டே இருங்கன்னு சொல்லிக்கிறானா? அந்த ஆயத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே விளக்கம் சொல்கிறார்கள். ஒரு நபி தோழர் வருகிறார். நாயகமே யா ரசூலல்லாஹ், என்னுடைய வாழ்நாளில் ஒரு நாளை 1/3 உங்கள் மீது ஸலவாத்து சொல்லுகின்ற நேரமாக ஆக்கிக் கொள்ளட்டுமா நாயகமே என்று கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நல்லது, அதைவிட இன்னும் அதிகரித்துக் கொண்டால் இன்னும் நல்லது என்று சொன்னார்கள். அந்த தோழர் கேட்கிறார், வாழ்நாளில் அரைவாசியை என்னுடைய நேரத்தை உங்கள் மீது நான் ஸலவாத்து ஸலாம் சொல்ல ஒதுக்கிக் கொள்ளட்டுமா நாயகமே யா ரசூலல்லாஹ்? நல்லது, இன்னும் அதிகரித்தால் இன்னும் நல்லது. இப்படியே கேட்டு கேட்டு அந்த சஹாபி, நாயகமே யா ரசூலல்லாஹ், என் வாழ்க்கை முழுவதும் உங்கள் மீது நான் ஸலவாத்து சொல்லட்டுமா என்று கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மிக நல்லது, உங்களுக்கு என்னுடைய ஷஃபாஅத், நாளை மறுமையில் நீங்கள் என்னோடு இருப்பீர்கள் என்கிற ஆசீர்வாதத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு கொடுத்தார்கள். என்ன பொருள்? ஸலவாத்து சொல்லுங்கள் என்பதல்ல பொருள். ஸலவாத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். ஏனென்றால் அந்த ஸலவாத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய கப்ர் ஷரீஃபுக்கு அல்லாஹுவினால் நியமிக்கப்பட்ட ஒரு மலக்கின் மூலமாக எடுத்துரைக்கப்படுகிறது, எத்தி வைக்கப்படுகிறது என்று சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி? நம்முடைய பேர் மட்டுமல்ல, நாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரிலே ஸலவாத்தை சொல்லிவிட்டால் நமது பெயர் மட்டுமல்ல, நம்மை பெற்றெடுத்த தகப்பனுடைய பெயரையும் சேர்த்து அந்த மலக்கு என்னிடத்திலே வந்து சொல்வார், நாயகமே யா ரசூலல்லாஹ், இன்னாருடைய மகன் இன்னார் உங்கள் மீது ஸலவாத்தை சொல்லுகிறார் என்று. சகோதரர்களே, இந்த ஒரு வார்த்தையின் தாற்பயம் புரிந்த நாம் நமது பிள்ளைகளுக்கு ஸலவாத்தை சொல்ல வழக்கப்படுத்தாமல் பழக்கப்படுத்தாமல் விட முடியுமா? நாமெல்லாம் சும்மா இருந்தாலும் நம்மட பிள்ளை ஸலவாத்து சொன்னா நம்மட பேரையும் சேர்த்துதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஏற்றி வைக்கப்படுகிறது. நாம் ஸலவாத்து சொன்னால் நமது தகப்பனுடைய பேரையும் சேர்த்துதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடம் அந்த மலக்கு ஏற்றி வைக்கின்றார். இதைவிட வேறு என்ன பாக்கியம் தேவை அன்பு சகோதரர்களே? அது மட்டுமல்ல, இன்னொரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் சொல்லுகின்ற ஸலவாத் எனக்கு வந்து சேருகிறது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு பதிலளிப்பதற்காகவே என்னுடைய ரூஹை என்னுடைய உடலோடு மீட்டு விடுகிறான் என்று சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கே கொஞ்சம் பேர், நாங்களும் முஸ்லிம், நாங்களும் நாயகத்தை நேசிக்கிறோம், நாங்களும் நாயகத்தில் சுன்னத்தை பேன்றோம் என்று சொல்லக்கூடிய சில நம்முடைய சகோதரர்கள், வேறு யாரும் அல்ல, வேறு மதத்தை சார்ந்தவர்கள் அல்ல, நம்முடைய முஸ்லிம் சகோதரர்கள், அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்குள் இப்பொழுது இல்லை, மண்ணோடு மண்ணாகி விட்டார்கள் என்று சொல்கிறார்கள். நஊது பில்லாஹி மின்ஹா. மண்ணோடு மண்ணாகி விட்டால் அந்த சலாத்துக்கு பதில் சொல்லுவதற்காக ரூஹை அல்லாஹ் எனக்கு மீட்டி தருகிறான் என்று சொன்னார்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ரூஹை எங்கு கொண்டு வந்து மீட்டுகிறான்? மஸ்ஜிது நபவி பள்ளிவாசலின் தூண்களிலா ரூஹை கொண்டு வந்து அல்லாஹ் மீட்டுகிறான்? அல்லது அங்கிருக்கின்ற ஈத்த மரங்களிலா அல்லாஹு தஆலா
அந்த ரூகை மீட்டுகிறான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அவர்களின் உம்மத்தாக பிறந்து அவர்களை ஈமான் கொள்ளுகிற நசீபை அல்லாஹ் நமக்கு அளித்திருக்க, ஏன் நாம் இவ்வாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை குறைத்து மதிப்பிட வேண்டும்? அன்பு சகோதரர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் நாம் கேட்க வேண்டியது ஒன்றுதான். முன்வந்த நபிமார்களுக்கே அல்லாஹு தஆலா அளிக்காத ஒரு அருட்பாக்கியத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்தாக நம்மை பிறக்கச் செய்தானே, நாளை மறுமையிலும் நம்மை நல்லவர் கெட்டவர் தீர்மானிக்கப் போவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய ஷஃபாஅத்து தான். எல்லா நபிமார்களும் யா நஃப்ஸி யா நஃப்ஸி என்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்ஷுக்கு கீழே அல்லாஹ்வுடைய சந்நிதியிலே அழுது சுஜூதிலே விழுந்து யா உம்மத்தி யா உம்மத்தி என்று யாரும் இல்லாத அந்த மஹ்ஷர் பெருவெளியிலே நமக்காக மன்றாடக்கூடிய அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களைப் போல ஒரு சாதாரணமானவர் மண்ணோடு மண்ணாகி விட்டார்கள், அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது என்று சொல்லுவதற்கு ஈமானுள்ள அந்த மனதிலே கொஞ்சமாவது மனம் கூசவில்லையா? கபரில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் அடக்கம் செய்யப்பட்டு விட்டால் உங்களுடைய கபருக்கு 2 மலக்குகள் வருவார்கள், ஒரு மனிதரை கூட்டிக் கொண்டு வருவார்கள். அந்த மனிதரை காட்டி இவர் யார் என்று உங்களிடத்திலே கேட்பார்கள். மாஸா தகூலு ஃபி ஹக்கி ஹாஸர் ரஜுல், இந்த மனிதருடைய விஷயத்தில் நீ என்ன சொல்கிறாய் என்று நம்மிடத்திலே மலக்குகள் கபருக்குள்ளே கேட்பார்கள். அவ்வாறு கேட்கின்ற பொழுது மனிதன், இது எங்கள் உயிரிலும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று இனம் கண்டு விட்டால், அடையாளம் கண்டு கொண்டால் மலக்குகள் சொல்லுவார்கள், நம் கனௌமத்தில் அரூஸ், ஒரு மணமகன் உறங்குவது போல் நிம்மதியாக சந்தோஷமாக இந்த மண்ணறையிலே கியாமத்து வரை நீ உறங்கிக் கொள் என்று சொல்லுவார்கள். இந்த சோபனம் யாருக்கு கிடைக்கும்? இது என்னுடைய ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அவர்களை அடையாளம் காணுகின்றவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். இந்த உலகத்தில் ஒருவன் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மண்ணோடு மண்ணா போயிட்டாங்க, எங்களை போல ஒரு சாதாரண மனிதர் தான், அவங்களுக்கும் பாவம் இருக்கு என்று நம்பி இருந்துட்டு மௌத்தாகினா கபருக்குள்ள இது என்னுடைய உயிரிலும் மேலான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லக்கூடிய நாவு வருமா? அந்த நாவு வரவில்லை என்றால் மண்ணறை நரகம் அல்லவா? நம்முடைய மூளையை பாவித்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாமானியமானவராக கற்பனை செய்து எம்முடைய மண்ணறையையும் மறுமையையும் நரக வாழ்க்கையாக்கி கொள்ள ஒரு உண்மையான மூமின் விரும்புவானா? நாம் விரும்பக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, எந்த ஜமாத்தாகவும் இருக்கலாம், எந்த இயக்கமாகவும் இருக்கலாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய விடயத்திலே கோடு தவறி விட்டோம் என்றால் அதற்கு அடுத்து எதுவுமே நமக்கு கிடையாது. அலா அலா ஈமான லிமன் லா மஹப்பத லஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய விடயத்திலே கலப்பற்ற உண்மைக்குண்மையான மஹப்பத் அன்பு இல்லாதவனுக்கு ஈமானே கிடையாது. ஈமானே இழந்த பிறகு சொர்க்கத்துக்கு ஆசைப்படலாமா? ஈமானும் இல்ல, நாயகத்தின் மீது மஹப்பத்துக்கும் இஷ்டம் இல்ல. ஆனால் கையேந்தி விட்டால் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை எனக்கு எழுதி தாண்டு துஆ கேட்கிறோம். நடக்குமா? நடக்கவே நடக்காது. இந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு நீங்க போறதா இருந்தா போர்டுல முன்னுக்கு அடிச்சிருக்குது லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் மண்ணோட மண்ணா போனதுக்கு பிறகு உனக்கு என்ன சொர்க்கத்துல வேலை? இதனாலதான் நாம சொல்லுகிறோம், இது யாரையும் வஞ்சிக்கின்ற மாதம் அல்ல, யாரையும் மனவருத்தப்படுகிற மாதம் அல்ல. வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நல்லவர் கெட்டவர் உயிரினங்கள் அனைத்தும், மனிதர்கள் மட்டுமல்ல சகல படைப்பினங்களுக்கும் உலகத்தவர்களுக்கும் அருட்பிளம்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அனுப்பப்பட்ட மாதத்திலே யாருடைய மன்னங்களையும் புண்படுத்துவது ஆகுமா?
அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சங்கைக்குரிய ஷேகுமார்கள் வசியத்தும் பண்ணியிருக்கிறார்கள். இன்றைய நாள் ஹுத்பாவிலே யாருடைய மனங்களும் புண்படாமல் அவர்களுக்கு உண்மை புரிகின்ற அளவோ நன்மாராயங்களை சொல்லுங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரஹ்மத்துல் ஆலமீனாக அனுப்பியிருக்கிறான். நமக்கெல்லாம் கருணை புரிகிற நாயகமாக அனுப்பியிருக்கிறான். அவர்களுடைய கருணைக்கு ஒரு உதாரணத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். சுப்ஹான மௌலிதை ரபியுல் அவ்வல் மாதத்திலே எல்லோரும் நாங்கள் ஓதி வருகிறோம். அதிலே ஓதப்படுகிற முதலாவது ஆயத், லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களில் நின்றே ஒரு ரசூலுல்லாஹ் உங்களுக்கு வந்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸலவாத் சொல்லுங்க. என் பெயரை கேட்டு ஸலவாத் சொல்லவன் நரகவாதியாகட்டும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ சொல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொல்லிக்கிறாங்க. ஸலவாத் வராட்டி நரகவாதியாக இருக்கும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே போல மிம்பர் படியில் நின்று ஆமீன் சொன்னார்கள். ஸலவாத்து சொல்லாத ஒரு மகன் தன்னை முஸ்லிம் என்று இந்த ஊர்ல சொல்லக்கூடாது. இது ஒரு பரக்கத் செய்யப்பட்ட ஊர். காலிமா நகரிலே ஒரு பரக்கத்து செய்ய, எத்தனை பெரியார்களுடைய பாதங்கள் பட்ட மண் இது. இந்த ஊருக்கு ஈமான் இல்லை என்றால் வேறு எந்த ஊருக்கு ஈமான் இருக்க வேண்டும்? இது ஈமானுக்குரிய ஊர் அல்லவா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தில் மௌலிது கூடாது, சுப்ஹான மௌலிது போல ஸலவாத் தேவையில்ல, மஹப்பத் தேவையில்ல என்று நம்ம பிரியலாமா? பிரியக்கூடாது. நாம பிரிஞ்சு வாழவா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள்? நம்ம பிரிஞ்சு வாழண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்க தேவையில்லை. ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும் ஃபஅஸ்பஹதும் பினிஅமத்திஹி இஹ்வானா. நரகத்தின் விளிம்பில் நீங்கள் ஒருவருக்கொருவர் எதிரியாக இருந்த பொழுது அந்த நிஅமத்தாகிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு உங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதயங்களுக்கு மத்தியில் ஒன்று சேர்த்து வைத்தானே. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அப்ப நான் வேறு நீங்க வேறு, அவர் வேறு இவர் வேறு, ஜமாத்துக்களாக இயக்கங்களாக குழுக்களாக நாங்கள் பிரியக்கூடாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக உயிரை கொடுப்பதாக இருந்தால் அத்தனை பேரும் ஓரணியில் நிற்க வேண்டும். சுப்ஹான மௌலித் ஆரம்பத்திலே என்ன சொல்கிறது? லக்கத் ஜாஅக்கும் என்கின்ற ஆயத்தை சொல்லுகிறது. சூரத்து தௌபாவினுடைய 127 28 வசனங்கள். லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களில் நின்றே உங்களுக்கு ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறார்கள். எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், உங்களுக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டால், இந்த உம்மத்தில் யாராவது ஒருவருக்கு கஷ்டம் ஏற்பட்டால், துன்பம் ஏற்பட்டால், கவலை ஏற்பட்டால், உங்களுக்கு முதல் உங்களை விட வேகமாக, உங்களை விட அதிகமாக அதற்காக அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு ரசூலுல்லாஹ் உங்களுக்கு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னான் அல்லாஹு தஆலா. நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வந்தா, உங்கள் காலில் ஒரு முள் தைத்து விட்டால், முள் குத்தி விட்டால், அல்லது ஒரு கல் குத்தி விட்டால், அதன் வலியை நீங்கள் உணர்ந்து ஆ என்கிற சப்தத்தை எழுப்புவதற்கு முன்னால் அந்த கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த கஷ்டத்திலே பங்கு கொண்டு நம்மை விட வேகமாக, அதிகமாக, முதன்மையாக எங்களுக்காக கவலைப்படுகிறார்கள். இல்லாட்டி தேவையா? நாம செஞ்சு போட்டு போற ஹரபா போன பாவத்துக்கு தன்னுடைய கபரில் இருந்து கொண்டும் நமக்காக பிழை பொறுக்க தேடுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹயாத்தி கைருல் லக்கும் வ மமாத்தி கைருல் லக்கும். நான் உங்களோடு உயிர் வாழ்ந்தாலும்
அது உங்களுக்கு நன்மை தரும். நான் உங்களை விட்டு மறைந்தாலும் அது உங்களுக்கு நன்மை தரும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் கேட்டார்கள், நாயகமே யா ரசூலல்லாஹ், நீங்கள் எங்களோடு வாழ்ந்தால் எங்களுக்கு நன்மை என்பது எங்களுக்கு தெரியும், மறைந்து விட்டால் எப்படி நாயகமே எங்களுக்கு நன்மை கிடைக்கப் போகிறது என்று கேட்டார்கள். உங்களுடைய சகல அமல்களும் எனக்கு எடுத்து காண்பிக்கப்படும். அந்த நேரத்திலே நீங்கள் நன்மை செய்வதை நான் கண்டால் சந்தோஷப்படுவேன், அல்லாஹ்வை புகழ்வேன். நீங்கள் பிழை செய்வதை நான் கண்டால் கவலைப்படுவேன், அல்லாஹ்விடத்திலே உங்களுக்கு இப்படி ஒரு நாயகத்தை, இப்படி ஒரு அன்புக்குரியவர, இப்படி ஒரு கருணையான உள்ளத்தை நம்மட பாப்பாவை எடுக்க முடியுமா? உம்மாவை எடுக்க முடியுமா? பெத்த பிள்ளை எடுக்க முடியுமா? அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். நாளை மறுமையிலே யௌம யஃபிருல் மர்உ, நாளை மறுமையிலே மனிதன் தன் தாய் தகப்பனை விட்டு விரண்டோடுவான், பிள்ளை குட்டியை விட்டு விரண்டோடுவான், கணவனை விட்டு மனைவி, மனைவியை விட்டு கணவன் விரண்டோடுவார்கள். ஆனால் எல்லோருமே விரண்டோடுகிற அந்த நாளிலே யா உம்மத்தி யா உம்மத்தி, எனது உம்மத்துக்களுக்காக கார்மானம் தாயா அல்லாஹ் என்று அர்ஷுக்கு கீழே அல்லாஹ்விடத்திலே சஜிதாவிலே நமக்காக விழுந்திருப்பார்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாழ்க்கையில் என்றாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவம் செய்திருக்கிறார்களா? யாருக்காக இந்த மன்றாட்டம்? யாருக்காக இந்த மன்றாட்டம்? இப்படிப்பட்ட கருணை மிகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோரின் மீதும் கருணையுள்ளவர்கள். அதைவிட விசேஷமாக பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம், மூமின்களாக நாம் இருந்தால் கருணையுள்ளவர்களாக, கடும் இரக்கம் உள்ளவர்களாக, அருள் புரிகின்றவர்களாக இந்த ரசூலுல்லாஹ் உங்களுக்கு வந்திருக்கிறார்கள் என்று நாம சொல்லல. அந்த நாயகத்தை நமக்கு அனுப்பிய அல்லாஹ் குர்ஆனிலே சூரத்து தௌபாவிலே 127வது வசனத்திலே எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இதுவரை நாம் எவ்வாறு இருந்தோம் என்பதை விட்டுவிடுங்கள். இந்த நிமிடத்துக்கு பிறகாவது அந்த நாயகத்தினுடைய பெயரிலே முடியுமான வரை இந்த ரபியோனில் அவ்வல் மாதத்தில் அதிகமாக, ஏனைய காலங்களிலும் நாம் அதிகமாக ஸலவாத்துக்களை ஓதுவோம், அவர்களின் புகழ் மாலைகளை ஓதுவோம், அவர்களின் வரலாறுகளை எங்கள் பிள்ளை குட்டிகளுக்கு நாம் சொல்லிக் கொடுப்போம். அந்த நாயகத்தை அல்லாஹ்வுடைய அருளை விட்டு வேறானவர்களாக பிரித்து பார்க்க வேண்டாம். நீ எந்த நலவு செய்வதாக இருந்தாலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று உன் காரியத்தை தொடங்கு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு 2 ஸ்பெஷல் திருநாமங்கள், அர் ரஹ்மான், அர் ரஹீம். இந்த அர் ரஹீம் என்கிற வார்த்தையை, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ல இருக்கிற அந்த வார்த்தையை அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கிறான், பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். அல்லாஹ் மட்டும் உங்களுக்கு அருள் பாலிப்பதாக எண்ணிவிட வேண்டாம். அவனுடைய தூதராக நான் அனுப்பி இருக்கின்ற எனது நாயகம், எனது ஹபீப் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மூமின்களுக்கு அருள் புரிகின்றவர்களாகவே உங்களுக்கு வந்திருக்கிறார்கள். உலமாக்களுக்கு தெரியும், இடையில் இருக்கிற வசனங்களை எல்லாம் வேறு வேறு கருத்துக்களையும் விளக்கங்களையும் சொல்லுகின்றன. அப்படியே வைத்துவிட்டு நீங்கள் யோசிங்கள். லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். இந்த 2 துண்டையும் சேர்த்து யோசிச்சு பாருங்க. உங்களில் நின்று ஒரு ரசூலுல்லாஹ் உங்களுக்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் மூமின்களுக்கு கருணை காட்டுகின்றவர்களாகவும் அருள் புரிகின்ற ரஹீமாகவும் வந்திருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான். திருப்பல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான்,
قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله. அல்லாஹ்வுடைய அருட்கொடையில் இருந்து நீங்கள் நம்பிக்கை இழக்காதீர்கள், அது உங்களை கைவிடாது. இறைவனுக்கு இணை கற்பிப்பதை தவிர சகல பாவங்களையும் அது உங்களுக்கு மன்னிப்பை பெற்று தரும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் யாரு? கடலா, மலையா, மலையா, மரமா, மாணிக்கமா? அல்லாஹ்வுடைய ரஹ்மத் யார்? வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நாயகமே, ரஹ்மத் என்றால் நீங்கள் தான், சர்வ உலகத்துக்கும் நீங்கள் தான், வேறு யாரும் இல்லை. அந்த நாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்து விட்டால் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் மீது நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம். நிச்சயமாக இம்மையிலும் ரசூலுல்லாஹ் எங்களை காப்பாற்றுவார்கள். கபரிலும் அவர்களை நாம் அடையாளம் கண்டுவிட்டால் அந்த மன்னரை வாழ்விலும் எங்களை காப்பாற்றுவார்கள், மஹ்ஷரிலும் எங்களை காப்பாற்றுவார்கள். இம்மையிலும் மறுமையிலும் மன்னரையிலும் எங்களை காப்பாற்றுகின்ற அந்த உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது உண்மையான அன்பு கொண்டு அவர்களுக்காக இந்த மாதத்திலே மின் விளக்குகளால் அலங்கரித்து கொடிகளை கட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ தஆலா அக்ரம ஹாதிஹில் உம்ம பில் அமாயிமி வல் அல்வியா. தலைப்பாகைகளை கொண்டும் கொடிகளை கொண்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமுதாயத்தை, இந்த உம்மத்தை கண்ணியப்படுத்தி இருக்கிறான். அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கான். அதை நாம ஏன் விட்டு கொடுக்கணும்? வீடுகள் தோறும் வீதிகள் தோறும் கொடிகளை கட்டுங்கள். நீங்கள் இந்த உலகத்திலே கொடியை மறுத்தாலும் நாளை மறுமையில் அந்த லிவாவுல் ஹம்து கொடி நிழலுக்கு கீழேதான் ஒன்று சேர வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த உலகுக்கே ஒளியூட்ட வந்த நாயகத்தின் நினைவாக வீதியெல்லாம் ஒளியூட்டுங்கள், மக்களுக்கு உணவளியுங்கள், தான தர்மம் செய்யுங்கள், ஏழைகளுக்கு உதவுங்கள், அயலவர்களை உபசரியுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, இன்னமா புஇஸ்து லி உத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக், நற்குணங்கள் அத்தனையையும் பூர்த்தியாக்கவே நான் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று அந்த நற்குணங்களை இந்த மாதத்திலே தாராளமாக ஏராளமாக செய்து நீங்கள் ஈமான் உள்ள பூமி, இந்த காலி கின்தோட்டை மண் என்பதை இயக்க வேற்றுமைகள் அற்று, குழு வேற்றுமைகள் அற்று, நாயகத்தின் விஷயத்தில் விளையாடாமல் விமர்சிக்காமல் ஈமானோடு இஹ்லாஸோடு உண்மையான மஹப்பத்தோடு அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மாதத்தை சங்கைப்படுத்துவோமாக. இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நல்லருள் புரிவானாக. நாயனே யா அல்லாஹ், பிரார்த்திக்க தகுதியற்ற அடியார்கள், பிரார்த்திக்கின்ற முறைகளையும் அறியாத அடியார்கள் இரு கரமேந்தி கேட்கிறோம். யா அல்லாஹ், ஈமானுடைய இந்த மண்ணை ஈமான் உள்ளவர்கள் மட்டுமே நிறைந்து வாழுகின்ற சங்கையான மண்ணாக ஆக்கி தந்தருள் புரிவாயாக. இந்த ஊர் மக்களுடைய மனதிலே தான தர்ம குணத்தையும் அன்பையும் பரிவையும் ஒற்றுமையையும் மலரச் செய்வாயாக. கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்காக தங்கள் உயிர்களையும் உடைமைகளையும் தியாகம் செய்கின்ற மக்களாக ஆக்கியல் புரிவாயாக. ஏழை எளிய மக்களுக்கு இன்று வரை எவ்வாறு உணவளித்து தான தர்மம் வழங்கி வாழுகிறோமோ அதுபோல என்றென்றும் உணவளித்து உபசரித்து மக்களுக்கு உதவி செய்கின்ற மக்களாக வாழ வைப்பாயாக. நாயனே யா அல்லாஹ், கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்காக யாரெல்லாம் கொடிகளை கட்டி இந்த மாதத்தை சங்கைப்படுத்தினார்களோ அத்துணை பேருக்கும் லிவாவுல் ஹம்த் என்கின்ற நாளை மறுமையில் எங்கள் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கரத்தில் கொடுக்கப்படுகின்ற கொடியின் நிழலிலே ஒன்று சேருகின்ற பாக்கியத்தை தந்தருள் புரிவாயாக. நாயனே யா அல்லாஹ், யாரெல்லாம் இந்த உலகத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய இந்த பிறந்த மாதத்தை சங்கைப்படுத்தி வீதியெங்கும் ஒளி விளக்குகளால் அழகூட்டி வெளிச்சமூட்டி மகிழ்கிறார்களோ அத்துணை பேருடைய இதயங்களையும் மண்ணறைகளையும் ஒளிமயமாக்கி விடியா ரப்பே ரஹ்மானே. இறைவா, நாங்கள் செய்கின்ற இந்த தான தர்மங்களுக்கு யாரெல்லாம் இந்த மக்கள் ஒத்துழைப்பாக இருக்கிறார்களோ அத்துணை மக்களுடைய உள்ளத்திலும் யா அல்லாஹ் ஈமானிய பலத்துடன் கூடிய செல்வ பாக்கியத்தை கொடுப்பாயாக. நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் கொடுப்பாயாக. தேக ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக.
ஈமானோடு வாழ்ந்து தௌபாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே, யார் யாரெல்லாம் அறியாமல் விளங்காமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதான மஹப்பத்தை விட்டும் தூரமாக இருக்கிறார்களோ யா அல்லாஹ், அவர்களும் எங்கள் ஊர் மக்கள், எங்கள் உடன்பிறப்புகள் யா அல்லாஹ், ஒன்றுபட்ட சகோதரர்களாய் அவர்களும் நாமும் ஒற்றுமையாக வாழ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நேசத்தை அவர்களின் உள்ளங்களிலே விதைத்து விடுவாயாக. ரப்பே ரஹ்மானே, சண்டைகள் சச்சரவுகளற்ற ஈமானிய பலமுள்ள ஒற்றுமையான மக்களாக இந்த ஊர் மக்களை வாழ வைப்பாயாக. இந்த மக்களுக்கு நிறைவான செல்வத்தை கொடுப்பாயாக, நிறைவான வாழ்வில் பரக்கத்தை கொடுப்பாயாக. மனைவி மக்கள், பிள்ளை குட்டிகள், பள்ளிவாசல்கள், வீடுகளில் நிறைவான பரக்கத்தை கொடுப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, மதீனத்திலே ஈமானுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட பூமியாயிருப்பது போல இந்த காலி மண்ணிலே இந்த மண்ணை, இந்த கிந்தோட்டை மண்ணையும் மக்களையும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஊராகவும் மக்களாகவும் ஆக்கியல் புரிவாயாக. உன்னுடைய ரஹமத்தை நிறைவாக இந்த ஊருக்கு இறக்கி வைப்பாயாக. யாரெல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கூடி இந்த பிரார்த்தனைக்கு ஆமீன் சொல்லுகிறார்களோ யா அல்லாஹ், அத்துணை பேர் எங்கள் அனைவருடைய, நானும் இதோ இருக்கின்ற எல்லா மக்களுடைய இதயங்களிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மஹப்பத்தையும் ஈமானையும் தந்து ஈமானோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை மகிழ்வாக கொண்டாடக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار آمين يا رب العالمين والحمد لله رب العالمين. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله وعلى آله وصحبه بارك وسلم عليه. أما بعد، فيا عباد الله، أوصيكم وإياي بنفسي أولا بتقوى الله. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا. حافظوا على الصلاة والزكاة والصوم والحج. عليكم بامتثال الفرائض والنوافل واجتناب المحارم والمكاره. إن حسن الكلام كلام ربنا ذي الجلال والإكرام، وهو يقول: فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين الرؤوف الرحيم. فإن تولوا فقل حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. صدق الله مولانا العلي العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: إنما بعثت لأتمم مكارم الأخلاق. صدق وصدق رسول الله صلى الله عليه وسلم. بارك الله لنا ولكم وغفرنا وارحمنا وإياكم والمسلمين والمؤمنين أجمعين فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فيا عباد الله، أوصيكم وإياي بنفسي أولا بتقوى الله. إن الله تعالى أمرنا أن نصلي ونسلم على سيدنا محمد صلى الله عليه وسلم. قال الله تبارك وتعالى: إن الله وملائكته يصلون على النبي
يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما فأجيبوا عباد الله إلى ما دعاكم وصلوا وسلموا على من به الله هداكم اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت وسلمت وباركت على سيدنا إبراهيم وعلى آل سيدنا إبراهيم إنك حميد مجيد اللهم ارلن سيدنا ساداتنا أبي بكر الصديق رضي الله تعالى عنه وارلن سيدنا عمر بن الفاروق رضي الله تعالى عنه وارلن سيدنا عثمان بن عفان رضي الله تعالى عنه وارلن سيدنا علي بن أبي طالب رضي الله تعالى عنه وعن الباقين من العشرة المبشرة ساداتنا سعد وسعيد وطلحة وزبير وعامر وعبد الرحمن رضي الله تعالى عنهم وعن ستنا بنت الرسول فاطمة الزهراء البطول رضي الله تعالى عنها وعن سيدنا الحسن وسيدنا الحسين رضي الله تعالى عنهما وعن عمي رسول سيدنا حمزة وسيدنا عباس رضي الله تعالى عنهما وعن شيخنا محي الدين سيدنا عبد القادر الجيلاني قدس الله سره العزيز وارض عن مشايخنا كلهم يا أرحم الراحمين اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات اللهم ثبت أقدامنا وأقدام آبائنا وأمهاتنا وأولادنا وأزواجنا وأهلينا على طريقة أهل السنة والجماعة إلى يوم القيامة اللهم ادفع عنا البلاء والغلا والفحشاء والمنكر والجدب والقهط والوباء والدين والمرض والمحن والفتن ما ظهر منها وما بطن من بلدنا هذا خاصة ومن جميع بلدان المسلمين مع القرى عامة إنك على كل شيء قدير اللهم أعز الإسلام والمسلمين اللهم أذل الشرك والكفرة واليهود والنصارى والضالين والمشركين دمر أعداءنا وأعداء الدين اللهم أعز الإسلام والمسلمين اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات وسائر إخواننا وأخواتنا في الإسلام يا أرحم الراحمين إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون فاذكروا الله العظيم يذكركم ويهدكم ويزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون الله